அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வாங்க 6வது பாடத்துக்கு போவோம். அனுஸ்வார். அனுஸ்வார்னா என்ன? எழுத்தின் மேல் வைக்கப்படும் புள்ளி, அதுக்கு பேர் தான் அனுஸ்வார்னு பேர். ரைட்டுங்களா? இது எழுத்து, அது மேலே புள்ளி வைக்கிறோம் பாருங்கள். ஹிந்தியில் அனுஸ்வார் என்று அழைக்கப்படுகிறது. அதனை எப்படி உச்சரிக்க வேண்டும் அது தெரிஞ்சுக்கணும்ல. அனுஸ்வாரம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, எப்படி உச்சரிக்கணும். சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். கா வரிசை முதல்ல அப்படி எடுத்துப்போம். இந்த கா வரிசை, கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 4 இருக்குது. க க க க 4. இந்த கா வரிசை வந்தால் அது இங் என்று ஒலிக்கப்படும். எப்படி? ஒரு உதாரணத்தை பாருங்க. மங்கள், இங்கு மங்கள். அங்க், கரெக்டுங்களா? அடுத்து சா வரிசைக்கு வாங்க. சான்னா என்ன? ச ச ஜ ஜ அப்படி வருது இல்லை? அப்படி வந்தால் இஞ்ச், இங்கிலீஷில் சொல்கிறது இங்கு, இஞ்சி என்று ஒலிக்கப்படும். உதாரணம் கேட்பீங்கள்ல, பாருங்க. அஞ்சன், மஞ்சள். இது சா வரிசைக்கு. 3வது ட வரிசை. ட ட ட ட அப்படிலாம் வருது இல்லை? இந்த ட வரிசை வந்தால் அதுக்கு நா போடணும். 3 சுழினா. இங்கே பார்த்தீங்களா? நா. அது எப்படி? ஒரு உதாரணம் பாருங்கள். ठंडा पानी, ठंडा. சண்டி, 3 சுழி. ரைட்டுங்களா? அடுத்தது ந க ச ட த. தமிழில் இருக்கிற மாதிரி தான் இங்கே ஹிந்தியில் எல்லாமே க ச ட த பர அப்படி தான். தாவை பாருங்க. த த த த. இந்த த வரிசை வந்தால் நான் போடுவோம். இந்த நான் என்னன்னா 2 சுழினா. இந்த உதாரணத்தை பாருங்க. அந்தா, 4வது தா, அந்தா. சந்தன். ரைட்டுங்களா? பா வரிசைக்கு வாங்க. பா வரிசை ப ப ப ப இதெல்லாம் வருதுன்னு வச்சுங்க. அது இம், எம் சின்ன இங்கிலீஷில் அப்படி வச்சுப்போம். இம் என்று ஒலிக்கப்படும். அது எப்படி? ஒரு உதாரணத்தை பாருங்க. மும்பை, கரெக்டுங்களா? மும்பை உதாரணம். அதுக்கப்புறம் பாருங்க, இனிமேதான் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக கவனிக்கணும். இதில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி உள்ளது. அதெல்லாம் கூடுதல் கவனம். பா வகை எழுத்துகள் போலவே பார்த்தீங்களா? ய ர ல வ ச ஷ ச மற்றும் ஹ இதெல்லாம் இருக்குங்கல்ல, இதெல்லாம் வந்தாலும் அது இம் என்றே ஒலிக்கப்படும். கரெக்டுங்களா? இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாருங்கள். இந்த ச ஷ எழுத்துக்கள் சில சமயம் இம்மு மாதிரியும் இருக்கும், இன்னும் மாதிரியும் இருக்கும். இங்கே பாருங்கள். சன்சார், ஸ்ட்ரோக்கு ஒரே ஸ்ட்ரோக்கு தான். இது சன்சார், இது சம்சார். வித்தியாசம் இருக்குல்ல? இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. படிக்கிறதுக்கு தான். ஒரு தடவை படிங்க, 2 தடவை படிங்க, 4 தடவை படிங்க, திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க, பாருங்கள், மனசில் பதிஞ்சிடும். 15 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி புக்கு எடுத்திங்கன்னா சும்மா கதை புக்கு படிக்கிற மாதிரி கலாய்ஞ்சிருவீங்க. அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.